ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே 10, 2024. நாம் மிக உயர்ந்த ஒரு லட்சியத்தினை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நமது புத்தியினை நாம் பரிசுத்தமாக்க வேண்டும். பாபாவின் மகா வாக்கியங்களில் நாம் கேட்கக்கூடிய விஷயம், ஞானமும் சேவையும் சகஜமானதுதான். ஆனால் தூய்மையாவதில் நேரமாகிறது. சிலருக்கு முற்பிறவிகளிலிருந்தே நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. சிலருக்கோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக தேக உணர்வு கடுமையாக இருந்திருக்கிறது. விஷவிகாரத்தில் அதிகமான நேரத்தை செலவழித்திருக்கிறார்கள். அந்த சம்ஸ்காரங்கள் இப்போது தூய்மையாவதில் தடையாக இருக்கின்றன. ஆனால் கடைசியில் நாம் அனைத்தையும் மாற்றியாக வேண்டும். எனவே தன்னைத்தான் ஆத்மாவாக உணர்வதிலும் பிறரையும் ஆத்மாக்களாக பார்ப்பதிலும் அதிகமான பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். அப்போது மெல்ல மெல்ல தானாகவே விஷவிகாரத்திலிருந்து புத்தி விலகி கொண்டே செல்லும். பற்றுதலும் ஆசையும் விலகிவிடும். உடல் உணர்வு தளரும்போது அனைத்து விகாரங்களும் தளர்வடைந்துவிடும். முழுமையான தூய நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் மிகுந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மேலும் தனது வாழ்க்கையில் சில நியமங்களை அவசியம் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிகமாக பிறரோடு கலந்துரையாடல் செய்வது, அதிகமாக பிறரோடு பழகி கொண்டிருப்பது, அங்குமிங்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசி கொண்டிருப்பது, வீணான விஷயங்களில் ஈடுபடுவது, இவையும் கூட உடல் சார்ந்த கவர்ச்சியை அதிகரிக்கக்கூடியவையாகும். இவற்றிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நியமங்களை உருவாக்குவது மிக அவசியமானதாகும். தூய்மையின் விஷயத்தில் நான் இதை செய்தாக வேண்டும், இதனை செய்யக்கூடாது. முக்கியமாக தன்னைத்தான் நியமத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடியவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யார் மிக உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மேலும் யார் பாபாவின் உயர்ந்த சேவைகளை செய்ய விரும்புகிறார்களோ, மேலும் யார் தனது எதிர்காலத்தின், சொல்லப்போனால் முழு கல்பத்தின் அனைத்து பிறவிகளையும் உயர்ந்ததாக ஆக்க வேண்டுமோ, உயர்ந்த அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டுமோ, எந்த பிறவியிலும் எந்த ஒரு பொருளின் இல்லாமையை நாம் அனுபவம் செய்யக்கூடாது என்று யார் விரும்புகிறார்களோ, அவர்கள் பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொரு பிறவியிலும் புத்திசாலியாக, செல்வ செழிப்பு நிறைந்தவராக, சகஜமான வெற்றி அடையக்கூடியவராக, அன்பான நல்ல உறவுகளை பெறுவதற்காக மரியாதையுடையவராக, உலக மக்களுக்கு பலவற்றை கொடுக்கக்கூடியவராக, அனைவருக்கும் சுகமளிப்பவராக நாம் ஆக வேண்டும் என்றால் பாபா சொல்லக்கூடிய உயர்ந்த வழியின்படி நாம் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை உருவாக்க வேண்டும். எனது ஒவ்வொரு பிறவியும் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இதை பற்றி அனைவரும் சிந்தனை செய்யுங்கள். அதற்காக தூய்மை தன்மை, யோக பலம் மற்றும் ஞானத்தினால் நமது சிந்தனைகளை மிக அழகானவையாக ஆக்க வேண்டும். தூய்மையாவதற்காக யோக பலமும் சுயமரியாதையும் மிக அவசியமானதாகும். சுயமரியாதையின் மூலம் சுயத்திற்குள் ஆளுமை சக்தி வளர்கிறது. யோக பலத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகரிக்கிறது. ஆத்மா தூய்மை அடையும் போது சுலபமாக மனம், புத்தி, சம்ஸ்காரத்தின் மீது கட்டுப்படுத்தும் சக்தி வந்துவிடுகிறது. இப்போது புத்தியை சுத்தமாக்க வேண்டிய நேரம். யார் தனது புத்தியை சுத்தமாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் சுயத்திற்குள் எந்த குப்பை கூளங்களையும் நிரப்பிக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சுத்தமான புத்தியில்தான் பகவான் வந்து அமர முடியும். சுத்தமான புத்தியால் தான் யோகம் செய்ய முடியும். சுத்தமான புத்திதான் சுயமரியாதையை தாரணை செய்ய முடியும். சுத்தமான புத்தியில்தான் வரங்கள் தங்கும். சுத்தமான புத்திதான் சுயமரியாதை நிறைந்ததாக இருக்க முடியும். சுத்தமான புத்தியால் தான் தூய்மை தன்மை அதிகரிக்கும். இந்த வாழ்க்கையின் அதீந்திரிய சுகம் கிடைக்க பெறும். எனவே முற்றிலும் புத்தியை சுத்திகரிப்போம். எந்த அழுக்குகளையும் இதில் சேர்க்கலாகாது. புத்தியை குப்பை தொட்டியாக ஆக்கிவிடக்கூடாது. முற்றிலும் கூடாது. புத்தி என்பது மிகவும் விலை மதிக்க முடியாததாகும். குப்பை தொட்டியோ மிகுந்த மலிவானதாகும். தற்காலத்திலோ பாலித்தீன் பைகள்தான் டஸ்ட்பினாக இருக்கின்றன. நமது புத்தி என்பது விலை மதிக்க முடியாததாகும். அதில் ஞானத்தின் முத்துக்களையும் வைரங்களையும் நிரப்பிக்கொள்ள வேண்டும்.
தூய்மையின் சக்தியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இன்னும் பல அழகான உயர்ந்த விஷயங்களை நிரப்பிக் கொள்வதற்காக புத்தியை சுத்திகரிப்போம். ஓம் சாந்தி.